ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 5 மாதங்களாய் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதனுடைய கடைசி பாகத்தை வாசிக்கிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறார். இந்த திறந்த வாசல் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து உங்களை அடுத்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு போக இருக்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு முன்பதாக திறந்த வாசலை வைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் சில வாசல்களை நாம் அடைக்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, நீ அறை வீட்டுக்குள் சென்று உன் கதவை பூட்டி என்று சொல்லியிருக்கு. ஷட் த டோர். அப்போ நம்ம கதவு என்று சொன்ன உடனே நம்ம லிட்டரலான நம்முடைய வீட்டில் கதவை பூட்டி நம்ம ஜெபிக்கிறோம், நல்லதுதான். ஆனால் அதே நேரத்தில் நாம் என்னென்ன காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் நமக்குள்ளே வருகிறதோ அந்த கதவுகளை நம்ம அடைக்க வேண்டும். எந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம், எந்த காரியத்தை நம்ம கேட்கிறோம், எந்த காரியத்தை குறித்து நம்ம பேசுகிறோம். ஸோ இது கண் இது ஒரு கதவு, செவி அது ஒரு கதவு, நம்முடைய வாய் அது ஒரு கதவு. என்னென்ன காரியம் நமக்குள்ளே வருகிறது, தேவையில்லாத உலக பிரகாரமான காரியங்களை பேசுவதை நிறுத்த வேண்டும், உலக பிரகாரமான காரியங்களை பார்ப்பதை நிறுத்த வேண்டும், அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்பதை நாம் நிறுத்த வேண்டும். அப்படி உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ள பிரவேசிக்காதபடிக்கு, அப்படிப்பட்ட அசுத்தமான உலக பிரகாரமான தேவையில்லாத அவிசுவாசமான காரியங்கள் நமக்குள்ள வராதபடிக்கு அப்படிப்பட்ட கதவுகள் நம்ம அடைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கான வாசலை கர்த்தர் நமக்கு திறப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்க இருக்கிறேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிசயமாய் வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, கடந்த 5 மாதங்களாய் அற்புதமாய் எங்களை நடத்தி இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தின்படியாக இதோ நான் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கேன் சொன்ன தேவன் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் வாசல்களை திறப்பீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிற இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரி ஆசீர்வதிங்க. வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய காரியங்களை நீர் ஏற்படுத்துவீராக. வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீர் வருஷிக்க முடியாது ஜெபிக்கிறாங்க. செய்கிற வேலையில் ஆசீர்வாதம், ஆண்டவரே பிசினஸ்ல ஆசீர்வாதம், படிக்கிற படிப்புல ஆண்டவரே நல்ல ஞானத்தை கட்டளிடும்படியா நான் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வேத வசனத்தின்படியாய் நம்முடைய ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றிப்படுங்க. புதிய பலத்தினால் நிரப்புங்க ராஜா. ஒரு குறைவும் இல்லாதபடி நிறைவாய் நீ நடத்துவீராக. உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மலையின் தேனினால் பிள்ளைகளை திருப்தி ஆக்குவீராக. ஜூன் மாதம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீங்க அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆலோசனை கர்த்தரா இருந்து நடத்துங்க, கரம் பிடித்து நடத்துங்கப்பா. நீதியின் பாதையில, செழிப்பின் பாதையில் நடத்துவீராகப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கருத்துல எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். I wish all of you a blessed month of June. God bless you.